நடிகர் மணிகண்டன் தமிழ் சினிமால வளர்ந்துட்டு வர நடிகராக இருக்காரு. இதுவரைக்கும் இவர் நடிச்ச படங்களை தன்னுடைய நடிப்பின் மூலமா பாராட்டுகளை பெற்று வந்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம கதாநாயகனும் துணை கதாபாத்திரமும் ஒன்று, எந்த கதையில நடிச்சாலும் படத்தினுடைய கதை தரமானதா இருந்தா மட்டுமே ஒப்புக்கொள்றாரு. அப்படி இருக்கக்கூடிய திறமையான கலைஞன் ரோட்ல ஒரு ரவுடியோட சண்டை போட்டிருக்காருன்னு சொன்னா நம்ப முடியுதா? அதை பத்தி அவரே தெரிவிச்சிருக்காரு. நடிகர், வசனகர்த்தா, டப்பிங் ஆர்டிஸ்ட், திரைக்கதை ஆசிரியர், இயக்குனர்னு தன்னுடைய திறமைகள் மூலமா தொடர்ந்து வளர்ந்துட்டு வராரு மணிகண்டன். இவர் இயக்குன நரை எழுதும் சுரேசரிதம் தொடங்கி இவர் நடிச்ச சில்லு கருப்பட்டி, காலா, ஜெய் பீம், குட் நைட், லவ்வர் உள்ளிட்ட படங்கள் வரைக்கும் இவருடைய நடிப்புல வெளிவந்த எல்லா படங்களுமே பெரிய அளவுல ஹிட் படங்களா மாறி இருக்கு. தற்போது ரிலீஸ் ஆகியிருக்கக்கூடிய குடும்பஸ்தன் படமும் விமர்சன ரீதியா நல்ல வரவேற்பை தான் பெற்று வந்துகிட்டு இருக்கு. மணிகண்டன் திரைத்துறையில படிப்படியா தன்னை நிரூபிக்கிட்டாரு. தனக்குள்ள இருந்த திறமையையும் ஆர்வத்தையும் மேலும் மேலும் அதிகரிக்க செய்ய சினிமால கடுமையா உழைச்சாரு. நடிகரும் மணிகண்டனுடைய நண்பருமான ரமேஷ் திலக் மணிகண்டன் குறித்து பேசும்போது, மணி ஒரு படத்துக்குள்ள வந்துட்டா அந்த படத்துல கவலையே இல்லாம நடிக்கலாம், படம் ஹிட் ஆகிடும். காரணம், மக்களுக்கு ரொம்பவே நெருக்கமான கதைகளை தான் மணி தேர்வு செய்வார்னு தெரிவிச்சிருந்தாரு. இப்படியான மணிகண்டன் தன்னுடைய குடும்பஸ்தன் படத்தினுடைய ப்ரமோஷன் போது தான் சினிமாவில் நுழைஞ்ச காலகட்டத்தில் வடபழனியில ஒரு ரவுடியோட ரோட்ல கட்டி புரண்டு சண்டை போட்டதா தெரிவிச்சிருக்காரு. அதாவது இது தொடர்பா அவர் சொல்லும்போது, ஒரு நாள் வடபழனி சாலையில ஓரமா நடந்து போயிட்டு இருந்தேன். அப்போ ஒருத்தர் என் மேல வந்து பைக் மோதினாரு. எனக்கு கோபம் வந்து திட்டிட்டேன். உடனே அவர் என்கிட்ட சண்டைக்கு வந்துட்டாரு. 2 பேருமே ரோட்ல அடிச்சுக்கிறோம். கட்டி புரண்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது போலீஸ் அங்கே வந்தாங்க. போலீஸை பார்த்ததுமே சண்டையை நிறுத்திட்டு எழுந்து நின்னோம். என்னுடைய தலையெல்லாம் ஒரே குப்பையாயிருக்கு. போலீஸ் கேட்டது என் மேலே பைக்கை ஏற்றின நபர் என்ன அவருடைய நண்பன்னு சொல்லிட்டாரு. நான் உடனே இல்லைன்னு சொல்லி நடந்ததை சொன்னேன். உடனே போலீஸ் என்னை திட்டி அனுப்பிட்டாங்க. இது மட்டும் இல்லாமல் என் மேலே பைக்கை விட்டவர் தோள் மேலே கை போட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நான் நடந்து வடபழனி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டேன். அப்போ என் மேல பைக்கை விட்ட நபரும் அவரோட 4-5 பேரும் வந்தாங்க. என்னை கூப்பிட்டு, சாரிடா, நான் கொஞ்சம் டென்ஷனாக இருந்துட்டேன், அதான் சண்டை போட்டுட்டேன்னு சொன்னார். நான் அவர் மேலே தான் தவறுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்துட்டேன். அவர் போன பிறனது தான் தெரிஞ்சது. அவரை பற்றி விசாரித்தேன். அவர் அந்த ஏரியாவில் பெரிய ரவுடின்னு தெரிய வந்தது. எனக்கு கை காலெல்லாம் அப்படியே நடுக்கம் வந்துருச்சு. உடனே அங்கேருந்து கிளம்பிட்டேன்னு சொல்லியிருக்காரு.